இந்த காலை நேரத்தில் உங்களோட நலம் நாடி 18வது நலம் நாடிக்கு வந்திருக்கீங்க. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். நலம் என்பது நாடி உண்மையில நிறைய இடத்துக்கு போறோம் இல்லையா? நலம் நாடி எங்கெல்லாமோ போறோம். ஆனா நலம் என்பது இப்ப சாரு என்னெல்லாமோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொன்னாங்க, இஎன்டி சொன்னாங்க. எங்க இருந்தது மருந்து? மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. நம்முடைய உடலுக்கு மருந்து என்று ஒன்று உண்மையிலே தேவையா என்று பார்த்தால் நோய் வந்ததுக்கு அப்புறம் வேணா தேவைப்படலாம். ஆனா இப்போது நோய் என்று ஒன்று வருவதற்கு முன்னரே சிறு குழந்தைக்கு மருந்தை நாடி செல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போது வந்துவிட்டது. இந்த நாடி சுத்தி அப்படிங்கிறது நம்முடைய உடலில் அதாவது உடல் உருவாகும் போது கடைசியாக உருவாகக்கூடிய பாகத்தில் ஒன்று லங்ஸ். ஏன் அப்படின்னா மிக நுண்ணிய 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 காற்று பைகள் உருவாகும். அது குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையோட திசுக்கள் அதோடைய அந்த இதெல்லாம் உருவாகும் போது அவ்வளவு நுண்ணியது அதுக்குள்ள போய் உருவாக இயலாது. எனவே குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மாதங்கள் 6 மாதங்கள், அதனாலதான் அந்த 3 வயசுல 3 மாதத்தில் சளி பிடிச்சிருச்சு குழந்தைக்குலாம் ரொம்ப சிவியரா அட்டாக் ஆகும். குழந்தையால சமாளிக்க முடியாது. ஏன்னா அதுங்களுக்கு அந்த காற்று பைகள் நுரையீரல் வளர்ச்சி அடைந்திருக்காரு. அப்போ அதற்கு அப்புறம் தான் மெதுவா கடவுளுக்கு தெரியும் இவ்வளவு குட்டி குட்டி நுண் பைகள்லாம் கொடுத்தாதான் அட்லீஸ்ட் இவங்க பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அந்த சுவாசத்தின் மூலமாக தான் நம்ம வாழ முடியும். அத்தனை நுண் பைகளின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த நுரையீரலை நாம் நம்முடைய விஷயங்கள்ல எப்படி பாதுகாக்கிறோம், அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம கத்துக்கிற இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும். சார் இந்த சண்டேஸ்ல என்னை கூப்பிட்டப்போ உண்மையிலே எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, சண்டே பெரும்பாலும் சர்ச். ஸோ அந்த டைம் ஆனால் கூப்பிடும்போது நான் மறுக்கவே இல்லை. உண்மையான காரணம் என்னன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நலத்தை நாடிக்கொண்டு நான் இருக்கையில் என் கண்ணில் பட்டது இமயம் யோகா. அதுக்கு நான் உண்மையிலே நலத்தை பெற்றுக்கொண்டேன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த டைம்ல இருந்த நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி இன்னைய வரைக்கும் அதை பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால சில பேர் லைஃப்ல இருப்பாங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படுற டைம்ல நமக்கு இது பண்ண அந்த மாதிரி சார் அந்த டைம்ல எங்களை அந்த லேடிஸ் இருந்தாங்க அந்த டைம்ல ட்ரெயினர். எங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. எனக்கு முக்கியமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 to 4 ஆண்டுகள் 3-4 அங்க இருந்து சென்டர். அப்போ அந்த ரோட்ல அதுல இருந்து முதல்ல ஃபேமிலியா வந்தீங்க. ஃபேமிலியா அப்பா எல்லாரும் வந்துருவோம். ஸோ இந்த இடத்துல சாரை நான் மிக அதிகமா பாராட்டுறேன். இந்த மாதிரியான பணியை தொடர்ந்து எந்தவித ட்ராக்கும் எடுக்காம நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அவர் கிளாஸ் நடத்தினாரோ அப்படியே தான் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த ட்ராக் மாறவே இல்லை. அப்படியே தான் அவங்க அந்த நோக்கம், அவருடைய நோக்கம் மாறாது. இத்தனை ஆண்டுகள் அவர் இதை கடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவரை மிக அதிகமா பாராட்டணும். அவங்களுடைய வாழ்க்கை முறையை உடல் சார்ந்து கண்டிப்பா நம்ம ரன்னிங் போகணும், இல்லை யோகா பண்ணணும். இந்த விஷயங்களை அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நம்ம கண்டிப்பா செலுத்திடணும். அதுதான் லைஃப் லாங். அவன் பெரிய டாக்டர் ஆகலாம், பெரிய இன்ஜினியர் ஆகலாம், எது ஆனாலும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம குழந்தைக்கு அவன் ஏற்றுக்கொண்ட பணியை அவன் சிறப்பாக செய்து அவன் தலைமுறையை கடந்து வருவதற்கு அது பயன்படும். அந்த வகையில யோகா என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம். ஸோ நம்முடைய உடலை 5 பூதங்கள் ஆட்சி செய்வதில் காற்று முதன்மையாகும். காற்று இல்லை எனில் உடலில் எந்த ஒரு செயலும் மூச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காற்றை நம்முள் செலுத்தி நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பதற்கு, அந்த காற்றை அனுமதிப்பதற்கு இந்த யோகா என்பது மிக முக்கிய பங்காற்றுகிறது. எனவே அதை இந்த இடத்துல கத்துக்கிற வர்றதை தாண்டி சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அதை கொண்டு செலுத்துவதற்கும் நம்மள மாதிரி ஒரு இந்த இடத்துல படிச்சுட்டு சீனியர்ஸா இருக்கிற நம்ம அதை கண்டிப்பா செய்யணும். ஸோ அந்த வகையிலையும் அதோடைய கடமையா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் செலுத்திக் கொண்டு இந்த உரையை இங்கே முடிக்கிறேன். நன்றி.